ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷோரூமோட, அதாவது குமார் ஹோண்டா திருச்செங்கோடு தாங்க வந்திருக்கோம். ஸோ அந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, அதாவது நம்ம கேஎஸ்ஆர் காலேஜ் போகிற ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்காக தான். SP 160 ஹோண்டாவோட புது அப்டேட்டட் மாடல் 2025க்கான மாடலுங்க. ஸோ நல்ல ஈவினிங் டைம் அண்ட் ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் மட்டும் இல்லை, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி TFT டிஸ்பிளேயில் ஹோண்டாவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா SP 125, அதே மாதிரி SP 160, NX 200, ஹார்னெட்டு, ஆக்டிவா 125, ஆக்டிவா 110, டியோ 110, டியோ 125. கிட்டத்தட்ட அவங்களோட மேஜர் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க TFT அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமாக இந்த வண்டியோட கலர்ஸுங்க சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. இந்த இன்ஜினும் யூனிகார்னோட இன்ஜினும் ஆல்மோஸ்ட் அந்த சேம் தான், பட் டியூனிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஓட்டிக்கிட்டே நான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட அந்த TFT பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாடல்ஸ் இருக்க அதே TFT தான் எல்லா மாடல்லையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, 1.5 லிட்டர், 1.9 லிட்டர்ஸ் ரிசர்வு. மிரர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். சுவிட்ச் கியர்ஸு ஸ்டில் அந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே சேம் நம்ம CB200X என்ன இருக்கும், யூனிகார்னில் என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடு இருக்க சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த TFT வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. இந்த TFTயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கியர் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டும். நார்மலாக இருக்க ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டாது. ஸ்டில் இந்த வண்டியில் அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் ப்ராப்ளம் இருக்குது. ஹோண்டாவோட அந்த யூனிகார்ன் பைக் எடுத்த, அந்த ஹையர் சிசி எடுத்த SP 125 இந்த பைக்லாம் எடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகும் இந்த வண்டிக்கு. எப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கியரும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கிளச்சும் பயங்கர ஸ்மூத்தராக இருக்கும். பத்தாவதுக்கு ஸ்லிப்பர் கிளச்சோடு வருது. ஸோ பயங்கர ஸ்மூத்தாக இருக்கிறனால நீங்கள் கிளச்செலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு விரலில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியரை வந்து சடனாக ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கியர் வந்து இப்போ 3 to 4 நான் கன்வெர்ட் ஆகிறேன்னா எனக்கு 3க்கும் 4க்கும் நடுவில் நின்றுடும். அதுதான் ஃபால்ஸ் நியூட்ரல். ஜஸ்ட் அந்த இதில் வந்து இன்டூ மாதிரி காட்டும், கீரே இருக்காது, எந்த கீரும் வந்துருக்காது, நியூட்ரலில் விழுந்துருக்கும். அதுதான் ஃபால்ஸ் நியூட்ரல். கரெக்டாக பொறுமையாக கீரை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் ப்ராப்ளம் வந்து வராது. ஆனால் நம்ம சடன் டிராஃபிக்கில் நம்ம டவுன் பண்ணும்போதுலாம் கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் பிரச்சனை வரும். அது ஸ்டில் இந்த மாடல்லையும் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. இந்த வண்டியோட பவர் அப்படின்னு பேசும்போது 13.2, 14.5. அதாவது என்னென்னா 13.2 DBHP, 14.5 Nm ஆஃப் டார்க். நிறைய பேர் இந்த SP 160 வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. எதுக்காகனா, நான் ஏன் இந்த வண்டிக்கு போகணும், எனக்கு இதோட ஒரு 20,000 சேர்த்து போட்டோன்னா நான் ஹார்னெட் வாங்கிட்டு போயிட போகிறேன், இல்லைனா வந்துட்டு இதோட ஒரு 20,000 கம்மியாக போட்டோன்னா நான் யூனிகார்ன் வாங்கிட்டு போகிறேன், அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியோட கேட்டகரிங்கிறது கொஞ்சம் சிக்கலான கேட்டகரி தாங்க. 160cc அப்பாச்சி பல்சர் 150யோட காம்படிட் பண்ணுது. மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இந்த நான் காம்படிஷன் என்னென்ன வண்டி சொன்னணும் அதை எல்லாத்த விட இது அதிகம், 55 கிட்ட வரும் மைலேஜ். ஏன்னா இதுவும் யூனிகார்னும் கிட்டத்தட்ட இல்லை, ஒரே என்ஜின் தான். என்னென்னா யூனிகார்னில் கிக்கர் வரும், இதில் கிக்கர் வராது. பத்தாவதுக்கு இதோட டியூனிங் வந்து லைட்டாக வேறு. அந்த வண்டியோட டியூனிங் வந்து லைட்டாக கம்ஃபர்டபுள் ஓரியன்டாக இருக்கும், இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இதுதான் வித்தியாசம் நான் சொல்கிறது ரெண்டுக்கும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு பிடிக்க அந்த ஸ்டைல் மாறும். இந்த வண்டி லைட்டாக டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இதுக்கு வந்து பேக் பெயின் வருதுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. ஷோராக பேக் பெயின் வருது. ஏன்னா இதோட அந்த போஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் லோக்கல்லே வண்டியை சுற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் ஒரு 100 150 ஒரே ஸ்டெச்சில் நான் அடிப்பே தீருவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த வண்டி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இல்லைனா உங்களுக்கு இந்த சீட்டிங் பொசிஷனுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா, இல்லைனா ஹேண்டில் பார் ரைசர் போட்டுக்கோங்க. முக்கியமாக இல்லை, ஹேண்டில் பார் ரைசர் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பார் வந்து முன்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்னெட்டை விட இது கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான். ஏன்னா ஹார்னெட் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஹார்னெட்டை விட இந்த வண்டி லைட்டாக இன்னும் நல்லா டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா குனிஞ்சு தான் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியரான பொசிஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அண்டு பேக் பெயினுங்கிறது வரும். லோயர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு தெரியாது, பட் ஹையர் ரொம்ப டாப்பாக க்ரூசிங்கில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சீட்ஸோட குவாலிட்டிங்கிறது நல்லாயிருக்கு, பட் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் இருக்குது. சீட் கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க, பல்சர் டைப் தான். ஃபஸ்ட்டு கியர் முன்னாடி, மற்ற கியர்லாம் பின்னாடி. உங்களுக்கு மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸ், பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. கம்ஃபர்டபுள் ஓரியன்டாக பார்க்கும்போது இதோடைய ரைடிங் குவாலிட்டிங்கிறது பெஸ்ட்.
என்ஜின் வைஸ் சொல்கிறேன். என்ஜின் வைஸ் வந்து செம்ம ஸ்மூத்தான, நல்ல ரிஃபைன்டான, நல்ல பக்காவான ஒரு என்ஜின். சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நாய்ஸ் பெருசாக வராது. என்னென்னா என்ஜின் ஹெட் இஷ்யூ அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க இந்த வண்டியில். அதாவது ஹெட்டில் மட்டும் கண்டிப்பாக ஒரு 10ல் வந்து 6 வண்டிக்கு ப்ராப்ளம் வருது. ஹெட்டுனா ஆயில் சீல் போகிறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும், அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூனிகார்ன்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது, ஏன் CB200Xலேயும் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த வண்டியிலையும் இருக்குது. என்ஜினில் பெருசாக மாற்றங்கள் இல்லை. வண்டியோட ஸ்டைலில், டிசைனில் மாற்றிருக்காங்க. TFT மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட ஹெட் லைட் வந்துட்டு அந்த LED டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து உங்களுக்கு ஹாலஜன்ஸ். ரியரில் வரக்கூடிய டேஞ்சர் லைட்டும் இதுக்கும் சரி, அதே மாதிரி நம்ம SP 125 ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான். அந்த செட்டப் எல்லாமே சேமுங்க. சைலண்ட்டாக இருக்குங்க என்ஜின். ஒரு ரம்லிங்னஸ் எதுவுமே இல்லை. கியர் நான் பாட்டுக்கு 5th கியரில் டாப் கியரில் போட்டு ஆட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. வேறு என்னென்னா ரியரில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் வரும். சிங்கிள் சேனல் ABS தான், இது டூயல் சேனல் ABS கிடையாது. ABS வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஹார்னெட்லேருந்து தான் உங்களுக்கு டூயல் சேனல் ABS வந்து வருது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு USB C2C டைப் சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மல் சார்ஜிங்கை விட இந்த வண்டியில் நீங்கள் எடுக்கிற சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரே ஈவனாக மொட்டையாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி லைட்டாக எரப்டடாக வரும், இப்போ கொஞ்சம் அது பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் SP ரெண்டுமே, அந்த SP சீரீஸில் இருக்க 2 வண்டியுமே உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக வித்தியாசங்கிறது 2 வண்டிக்குமே இருக்காது. லுக்ஸில் சொல்கிறேன். ஆனால் இந்த வண்டி செம்ம லென்த்துங்க. அந்த வண்டியோட நல்லா லென்த்து, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. எக்ஸப்ட் அந்த ஹேண்டில் பார் மட்டும் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா சூப்பரான வண்டி இது. யூனிகார்னோட என்ஜின் தானே, 55 மைலேஜுங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜ் மைலேஜ். என்ன தான் நீங்கள் ஹைவேஸில் நல்லா விட்டு 30, 80, 90ன்னு போனாலும் 50 கீழே குறையாது. 50, அதாவது இதோட ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் அந்த ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 to 95 இதுதான். நிறைய பேர் வந்து 100ல் க்ரூஸ் பண்ணிவிட்டு SP என்னடா மோசமாக இருக்குன்பீங்க. இந்த இன்ஜின் அப்படி கிடையாதுங்க. யூனிகார்ன் மாதிரி தான். தான் நிற்கிறாப்புல யூனிகார்ன் மாதிரியே தான். எப்படின்னா யூனிகார்னோட இப்போ இருக்க இன்ஜின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவரான இன்ஜின். 160cc கொஞ்சம் பவரான இன்ஜின். அது எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஹையர் ரேஞ்சராக இருக்கும். அதுதான் லைட்டாக ஹையர் ரேஞ்சுனால் உங்களுக்கு வந்துட்டு 150 முன்னாடி இருந்த யூனிகார்னுக்கும் இந்த 160 யூனிகார்னுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். கொஞ்சம் அப் ஹேண்டடாக இருக்கும் அந்த வண்டி, அவ்வளோதான். டார்க் இன்னும் பெட்டராக இருக்கும். இனிஷியல்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த விஷயங்கள் யூனிகார்னை விட பெஸ்ட் இனிஷியல் இந்த வண்டி. நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா யூனிகார்னில் வந்துட்டு உங்களுக்கு இனிஷியல் நல்லா இருக்காது. ஆனால் டாப் அண்ட் போக போக நீங்கள் ஹைவேஸில் ஒன்ஸ் நீங்கள் 60 தாண்டிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுலாம் சூப்பரான வண்டி அது. ஆனால் உங்களுக்கு இனிஷியல் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் மூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் பிக்கப் இருக்காது. ஆனால் இந்த வண்டி அந்த பவரும் சரி, ஹை அண்ட் பவரும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி ப்ரைஸ் ஆஃப் த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,68,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து வருது. 1,60,000 அந்த 1,60,000 அந்த ரேஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூயல் டிஸ்க் மாடல். பெட்டராக நீங்கள் இந்த மாடல் போகிறதே நல்லது. அதனால தான் இந்த ப்ரைஸ் நான் ஹை அண்ட் ப்ரைஸே சொல்கிறேன். மைலேஜ் சொன்ன மாதிரி 50 to 55ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இந்த வண்டி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான். இதோட காம்படிட்டர்ஸை காட்டிலும் இந்த வண்டி வந்து ஒரு பெட்டரான மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நான் ஆல்மோஸ்ட் சொல்லணும்னு நினச்ச எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். சாவி எல்லாமே அந்த பேஷன் ப்ரோ சாவியை தான் இன்னும் விடாமல் வச்சுருக்காங்க. என்னோடய CB200X நான் வாங்கும்போது எனக்கும் அதே பேஷன் ப்ரோ சாவி தான் கொடுத்தானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த TFT நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு கூவல் அப்படின்னா இதுதான். கொடுக்குற காசு கூறாண்டான்ற மாதிரி அந்த TFTங்கிறது மனசை அடைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ரேஞ்ச் எல்லாமே சூப்பராக காட்டும். அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வண்டியில் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரே ஃபியூச்சர் இந்த TFT மட்டும்தான்.
ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதோ நான் வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.